Translate. Translate. I can translate. Yes. पकड़ो तुम पकड़ो Ah, पकड़ो बोलते in English. He not Hindi. He don't know Hindi. Nama Mahabadannaya Krishna Prema Pradayate Krishnaya Krishna Chaitanya Krishnaya Krishna Chaitanya Namne Gauratishe Namaha Ananda Lilamaya Vigrahaya Hemavadibbachavi Sundaraya Tasmai Mahaprema Rasha Pradaya Chaitanya Chandra Namo Namaste. We are in the very famous temple in this part of this Kanchipuram. It is Varadaraja Lakshmi temple. நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மிகவும் புகழ்பெற்ற ஒரு திருத்தலத்தில் இருக்கோம். இந்த திருத்தலத்தோட பேர் வரதராஜ சுவாமி தேவராஜ சுவாமி திருக்கோயில். Just now I heard that Namalbar, he composed one books. Namalbar from Copper Age, Dwapara Yuga. Actually, Namalbar explained about Krishna, but Ramanujacharya, his worshipful Lord is Vishnu. Therefore, he changed the service attitude from Krishna to Vishnu. நான் இன்னைக்கு காலையில ஒரு விஷயத்தை நினைவு கூறுறேன். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம இங்க நம்மாழ்வார் சன்னதியில இருக்கோம். நம்மாழ்வார் தன்னுடைய திவ்ய பிரபந்தத்தில் எழுதியிருக்கார். அவர் என்ன ஸ்லோகத்தை சொன்னார்னா, தின்னும் சோறு பருகும் நீர் தின்றும் விற்றிலை எல்லாம் கண்ணனே உண்ணும் சோறு. இந்த வரியை தான் அவர் நினைவு கூர்ந்தார். அது என்ன அப்படின்னா, சாப்பிடுற சாப்பாடு, பருகிற நீர், மெல்லும் பிட்டல் லீஃப், அது எல்லாமே கிருஷ்ணரின். அவர் துவாபர யுகத்துல பிறந்திருந்து கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்துல எல்லாம் இருந்து கலியுகம் வரைக்கும் இருந்தார். அவருடைய கொள்கை கிருஷ்ணரை பற்றி தான். ஆழ்வார்களுடைய எல்லா கொள்கைகளும் கிருஷ்ணரை மையமா வச்சுதான். ஆனா ராமானுஜருடைய காலம் வரும்பொழுது அவர் விஷ்ணுவை சென்ட்ரலைஸா ஆராத்திய தெய்வமா மாத்தி வச்சார் அப்படின்றத சொல்றார். Lord Chaitanya's philosophy is to become together. Everybody belongs to Lord and all we are servant of Lord. சைத்தன்ய மகாபிரபுடைய கொள்கை என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒண்ணுபடணும், எல்லாருமே பகவானுடைய சேவர்கள் அப்படின்ற ஒரு மகத்துவத்துக்கு வரணும். So Namalbar explain, also predict, all sampradaya will be together. நம்மாழ்வார் அதே மாதிரி ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்த்தார். அதாவது என்ன தீர்க்க தரிசனம் அப்படின்னா, வைஷ்ணவ சம்பிரதாயங்கள் எல்லாருமே ஒரே கொடைக்கின் கீழே வர்றது. But I'm thinking this when I came here and here that this is Vishnu Kanchi, Shiva Kanchi. Shiva Vishnu together is Advaita Acharya. நான் இங்க வரும்பொழுது யோசிச்சேன், இந்த காஞ்சிபுரமானது சிவ காஞ்சியாகவும் விஷ்ணு காஞ்சியாகவும் பிரிஞ்சிருக்கு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம அத்வைதாச்சாரியர் சிவனுடைய விஷ்ணுவுடைய கலந்த ரூபமா இருக்கார். Advaita Acharya is the personification who pray to Lord, come down here. Therefore, I think by the Advaita prayer, Lord Chaitanya Mahaprabhu also came here. அத்வைதாச்சாரியர் அவருடைய வேண்டுதலுக்கு இணங்கதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுவா இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். Therefore,
we should not think about whatever the contradiction is there. Think about Lord Chaitanya came here. நம்ம அதனாலதான் சைத்தன்யர் காஞ்சிபுரத்துக்கு வந்தார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்மளுக்கு மத்தியில பலவிதமான வேற்றுமைகள் இருக்கலாம். ஆனா நம்ம மனசுல நினைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்திருக்கார் அப்படின்றத மட்டும்தான். Lord Chaitanya is Swayam Bhagavan Krishna, Vrindavan Krishna, with the mood of Radharani. சைத்தன்ய மகாபிரபு வந்து ஸ்வயம் கிருஷ்ணரே ராதாரணியுடைய பாவத்தோட வந்தாரு. Chaitanya associated Balaram, means Nityananda Prabhu, Advaita Acharya, Gadadhar Pandit, Srivas Pandit, Panchatattva. சைத்தன்ய மகாபிரபுடைய சக ஆட்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, பலராமரே, அதாவது சைத்தன்ய மகாபிரபு, அத்வைதாச்சாரியர், கதாதர பண்டிதர், அதுக்கப்புறம் ஸ்ரீவாஸ். So today, you can see in the Kali Yuga, they appear in the form of five form, just to spread the glories of chanting Hare Krishna Mahamantra. கலியுகத்துல 5 விதமான தோன்றுறது, அது பகவானுடைய ஹரிநாம சங்கீர்த்தனத்தை பரப்புறதுக்காக. Without Panchatattva's mercy, there is no any possibility to chant with purity. அந்த பஞ்ச தத்துவங்களை அவங்கள சரணடையலைன்னா நம்மளால சுத்த நாமத்தை வந்து ஜபிக்கவே முடியாது. The Chaitanya Mahaprabhu came here means this is extremely significant is there. சைத்தன்ய மகாபிரபுவே இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்திருக்கார் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். And came here means you have to think about Advaita Acharya brought him. நீங்க அவர் வந்தாருன்னு மட்டும் நினைக்க கூடாது, அத்வைதாச்சாரியார் இங்க அவரை கொண்டு வந்தார் அப்படின்றத நம்ம நினைக்கணும். Shiva Vishnu together, Advaita Acharya, the place of Advaita Acharya. ஏன் அப்படின்னா இந்த காஞ்சிபுரமானது சிவகாஞ்சி விஷ்ணு காஞ்சின்ற ரெண்டா இருக்கு. அப்போ அந்த சிவா விஷ்ணுன்றது யாரு? அத்வைதாச்சாரியர் தான். Also, Hare Krishna Mahamantra, it is the mantra for all sampradaya. ஹரே கிருஷ்ண மகாமந்திரமானது வெறும் நம்மளுக்கு கிடையாது, அது எல்லா சம்பிரதாய மக்களுக்கும் அது மந்திரம் தான். Therefore, we are chanting Hare Krishna Mahamantra inside the temple. அதனாலதான் நம்ம இந்த திருக்கோவிலுக்குள்ள கூட ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நம்மளால ஜபிக்க முடியுது. We have to know that Chaitanya Mahaprabhu is significant. Chaitanya Mahaprabhu wanted to keep everybody together. நம்ம சைத்தன்ய பிரபுவுடைய முக்கியத்துவத்தையும் சிறப்பையும் நம்ம அறிஞ்சிக்கணும். ஏன் அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு நம்ம எல்லாரையும் ஒண்ணுபடுத்தணும் அப்படின்னு நினைச்சார். Nammalvar, he predicted that. நம்மாழ்வார் வந்து அதை வந்து ஒரு தீர்க்க தரிசனமாவே பார்த்திருக்கார். Or Bhaktivinoda Thakur also predict when that day will appear, when brown, black and white all together they will dance with the name of Nithai Gaur Hajibol. இதே விஷயத்த பக்தி வினோத் தாக்கூரும் கணிச்சாரு. அவர் தீர்க்க தரிசனமா சொன்னார், ஒரு நாள் வரும், அந்த நாளில கருப்பின மக்கள், வெள்ளையின மக்கள், நம்ம வேறு வேறு கண்டத்துல இருக்க எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து கௌர நிதாய் ஹரிபோல்னு எப்ப நடனம் ஆடுவாங்க அப்படின்னு. So it was expanded in Mayapur, Bengal, then gradually all the places, and you can see also here Nammalvar, he predict, Bhaktivinoda Thakur predict, and all we are here. முதல்ல White, brown, black. No African, any African will come. I am also going to Africa. Mukha se Java, Gujarati. பக்தி வினோத் தாக்கூர் சொன்னா போல முன்னாடி மேற்கு வங்கத்துல இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா பரவ தொடங்குச்சு.
கொஞ்சம் கொஞ்சமா பரவி இன்னைக்கு நம்மளே பார்க்குறோம். நம்மாழ்வார் சொன்ன மாதிரி நம்ம கூடியிருக்க இந்த சங்கத்திலேயே எல்லா விதமான மக்களும் இருக்காங்க. வெள்ளை இன மக்கள் இருக்காங்க, கருப்பின மக்கள் இருக்காங்க, நம்ம பாரத தேசத்துல இருந்து மக்கள் இருக்காங்க, ஆப்பிரிக்கால இருந்து மக்கள் இருக்காங்க. Chaitanya Mahaprabhu's period, Brahmin was so much ritual. They are always discriminating, Shudra. But look, Chaitanya Mahaprabhu place, Iyengar Brahmin, all are sitting with us. அந்த காலத்துல சைத்தன்ய மகாபிரபுடைய காலத்துல பிராமணர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா பெரும் சடங்காச்சாரங்கள்ல மூழ்கி இருந்தாங்க. அந்த சடங்காச்சாரங்கள்ல மட்டும் மூழ்கி இல்லாம அவங்க பிறப்பின் அடிப்படையில இருந்த வர்ணாசிரம கொள்கைகளால மக்களை தாழ்த்தப்பட்டு வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நம்ம சங்கத்தினால இங்க பிராமணர்களும் நம்ம கூட இருக்காங்க. Chaitanya Mahaprabhu, whatever he wanted to establish, it's gradually establishing amongst us. சைத்தன்ய மகாபிரபு எதை ஸ்தாபிக்கணும்னு நினைச்சாரோ அது இப்ப நம்மளால அது கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டு இருக்கு. Giri Maharaj, Puri Maharaj, all there before, what they used to follow before, after. Purushottam, what they used to follow before. Which path? Christianity? நீங்க எந்த மதத்தை முன்னாடி? Christian, we were Christian. Actually, we are not Christian. We are not Hindu. We are not any other caste. All our only one designation. All we are eternal servant of Supreme Lord. Sanatana Goswami asking this question. Who am I? Ke ami keno more jare tapotroy. Ya nahi jani koiche hito hoy. Saddo sadhan tattva puchite na jani. Kipa kori sab tattva kaho to apuni. This is who am I? In this regard, Chaitanya Mahaprabhu replied, Jive Sharup hoy Krishna Nitya Das. This eternal identity of all living beings, the eternal servant of Krishna. நம்ம பார்க்குறோம், நம்ம கூடயே இன்னைக்கு கிரி மகாராஜ் இருக்காரு, பூரி மகாராஜ், in Varanasi. பூரி மகாராஜ் இருக்காரு, புருஷோத்தம் பிரபு இருக்காரு. இவங்க எல்லாத்துக்கிட்டையும் நீங்களே கேளுங்க, அவங்க இந்த கிருஷ்ண பக்திக்கு முன்னாடி என்ன வழியை ஆன்மீக வழியை பின்பற்றி கொண்டிருந்தாங்கன்னு. ஆமா, எல்லாருமே கிறிஸ்தவர்கள். ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் கிருஷ்ண பக்தி பண்றாங்க. எல்லாரும் அப்படியே இருங்க. குருதேவ் வந்து ட்ரீட்மெண்ட் போறார். ரஜவிலாஸ் பிரபு வந்து காஞ்சிபுரம் பத்தி இந்த டெம்பிள் பத்தி சிலதை பேசுவார். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பிரசாதம் சாப்பிட்றதுக்காக நம்ம இதுக்கு சனாதன் கோஸ்வாமி வாரணாசியில அதனால தான் சொன்னாரு, நான் யாருன்னு கேட்கும் பொழுது சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், நம்ம எல்லாருமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நித்திய தாசர்கள் அப்படின்னு. அறிவுள் ரஜவிலாஸ் பிரபு வாங்க. ஈவினிங் 4:30 அப்படியே பேசிட்டு அப்படியே